வணக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப்னு. அதாவது நீங்க நீங்களாவே இருங்கன்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருத்தர் தன்னை தானே மெருகேத்திக்காம அப்படியே இருந்தா அவரால வாழ்க்கையில பெரிய உயரத்தை தொடவே முடியாதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கே திருப்தி இல்லைன்னா மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி மரியாதை எதிர்பார்க்க முடியும்? சரி, இன்னைக்கு நாம மத்தவங்க மதிக்கிற ஒரு நபரா மாறுறதுக்கு சாணக்கியர் சொன்ன 12 பவர்ஃபுல்லான விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்மள ஒரு பொருட்டா மதிக்காத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு நண்பர்கள் கூட்டத்துல நம்மள கிண்டல் பண்ணும்போதோ இல்ல நம்ம பேச ஆரம்பிக்கும் போது குறுக்க பேசி நிறுத்தும் போதோ மனசுக்குள்ள இந்த கேள்வி வரும், ஏன் எனக்கு மட்டும் இந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குதுன்னு. கரெக்டா? இந்த இடத்துல தான் சாணக்கியரோட தத்துவம் நமக்கு ஒரு வழியை காட்டுது. சாணக்கிய ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு. மரியாதைங்கிறது யாரும் நமக்கு தூக்கி கொடுக்கிற பரிசு கிடையாது. அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் ஒருத்தர் தன் மதிப்பையும் மரியாதையும் தானே உருவாக்கி கொள்ளியோ இந்த சமூகம் அவருக்கு அந்த மதிப்பை கொடுக்காது. சோ அதை நாம தான் சம்பாதிக்கணும். அதை எப்படி செய்யறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் படி என்ன? மரியாதை வெளியிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்மளோட உள் சக்தி, நம்ம மன வலிமை, அதை நம்மளோட அடித்தளமா மாத்திக்கிறது தான் முதல் ஸ்டெப். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, யாராவது உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறாங்க. உடனே என்ன செய்வீங்க? நார்மலா எல்லாரும் கோவப்படுவாங்க, கத்துவாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனோட எதிர்வினை அமைதியா தான் இருக்கும்னு. உடனே பதில் சொல்லாம அமைதியா அவங்க கண்ணை நேரா பாருங்க. அந்த ஒரு நொடி மௌனம் உங்க கோவத்தை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். சாணக்கியர் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. ஆழம் கம்மியா இருக்கிற ஆறு தான் சலசலன்னு அதிக சத்தத்தோட ஓடும். ஆனா ஆழமான நதி ரொம்ப அமைதியா போகும். அதே மாதிரிதான் அறிவும் அனுபவமும் அதிகமா இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க. உங்க அமைதி உங்க பலவீனம் இல்ல, அதுதான் உங்க உண்மையான சக்தி. நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடல் மொழி உங்களை பத்தி நிறைய சொல்லிடும். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை முயற்சி பண்ணி பாருங்க. நேரா நிமிர்ந்து நில்லுங்க. தோள்களை லேசா பின்னுக்கு தள்ளி கொஞ்சம் வேகமா நடங்க. கைகளை பாக்கெட்ல வைக்காதீங்க. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உங்க தன்னம்பிக்கைய உடனே இது வெளிப்படுத்தும். ஒரு பெரிய அதிகாரியையோ இல்ல ஒரு இன்டர்வியூலயோ பேசும்போது கை கால்லாம் உதறுதா, பதட்டமா இருக்கா, அப்போ இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அவரும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவங்களும் உங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான். நீங்க உங்களை சின்னவரா நினைக்காத வரைக்கும் யாரும் உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. சமமா நினைக்கும் போது உங்க தன்னம்பிக்கை தானா உயரும். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ட்ரெஸ்ஸிங் வெறும் அலங்காரம் மட்டும் இல்ல, அது நம்ம மேல நாம செய்யற ஒரு முதலீடு. குவாலிட்டி கம்மியான 5 சட்டை வாங்குறதுக்கு பதிலா அதே விலையில ஒரே ஒரு நல்ல தரமான சட்டை வாங்குங்க. நீங்க நல்ல தரமான ஆடை அணியும் போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அது உங்க ஆளுமைய சரியா வெளிப்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. உங்க மனசுல இருக்கிற ஆழமான பயங்கள், காயங்கள், பலவீனங்கள் இதையெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க மேல பரிதாபப்படுறவங்க நாளைக்கு அதே ஒரு ஆயுதமா உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. உங்க பலவீனங்களை மறைக்கிறது பயம் இல்ல, அது பேர் தான் விவேகம். அது உங்க மரியாதையை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. ஓகே, நம்மளோட உள்சக்தியை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? நம்மளோட கம்யூனிகேஷன். அதாவது நாம மத்தவங்க கூட எப்படி பேசுறோம், பழகுறோங்கிறது. உங்க உள்சக்தியை நீங்க உருவாக்குன பிறகு அதை உங்க பேச்சு மூலமா எப்படி வெளிப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க குரலும் நீங்க மத்தவங்களை கேட்கிற விதமும் தான் உங்க மரியாதையை தீர்மானிக்கும். மத்தவங்க உங்க பேச்ச மதிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. முதல்ல நீங்க அவங்க பேச்ச மதிக்கணும். ஒருத்தர் பேசும்போது உங்க முழு கவனத்தையும் கொடுத்து கேளுங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி குறுக்க பேசாதீங்க. இந்த ஒரே ஒரு பழக்கம் உங்களை ரொம்ப முதிர்ச்சியான, புத்திசாலியான ஒரு நபரா காட்டும். யாரு பொறுமையா கேட்கறாங்களோ அவங்க சொல்றதை தான் இந்த உலகம் கேட்கும். நீங்க பேசுற வேகம் உங்க மனநிலைய அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். ரொம்ப அவசரமா படபடன்னு வேக வேகமா பேசுறது உங்க பதட்டத்தையும் ஒருவித பாதுகாப்பின்மையும் காட்டும். ஆனா மெதுவா நிதானமா வார்த்தைகளுக்கு நடுவுல சின்ன இடைவெளி விட்டு பேசுறது உங்க வார்த்தைகளுக்கு ஒரு கனத்தை கொடுக்கும். அது உங்க மேல மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே உருவாக்கும். இது ஒரு கோல்டன் ரூல் மாதிரி. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நீங்க மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவங்க கருத்துக்களை மதிக்கும்போது, அவங்க இயல்பாகவே அந்த மரியாதையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் உங்களுக்கான மரியாதையை கொண்டு வந்து சேர்க்கும். சரி, உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும், பேசுறதும் நல்லா பேசுறோம். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்மளோட செயல்கள். உங்க செயல்கள் தான் உங்க உண்மையான அடையாளத்தை இந்த உலகத்துக்கு சொல்லும். நீண்ட கால மரியாதையை உருவாக்குறது இதுதான். பணம், பதவி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா உங்க அறிவையும் திறமையையும் யாராலையும் திருட முடியாது, இல்லையா? நீங்க செய்யற வேலையில நீங்க ஒரு மாஸ்டரா மாறும்போது மரியாதை உங்களை தேடி வரும். ஏன்னா உங்க திறமை தான் உங்க உண்மையான சொத்து.
இன்னும் அதிகமான மரியாதையை சம்பாதிக்க இந்த டி ஷேப் கான்செப்டா பயன்படுத்தலாம். இது என்னன்னா ஒரே ஒரு துறையில ரொம்ப ஆழமான நிபுணத்துவத்தை வளர்த்துக்கிறது. அதுதான் அந்த இங்கிலீஷ் எழுத்து டீயோட செங்குத்து கோடு. அதே சமயம் அந்த டீயோட கிடைமட்ட கோடு இருக்கு இல்லையா, அது மத்த பல துறைகள்ல உங்களுக்கு இருக்கிற பரந்த அறிவை குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்துல மாஸ்டரா இருக்கணும், பல விஷயங்கள்ல ஜாக்கா இருக்கணும். இந்த காம்பினேஷன் உங்க ஆளுமைய தனித்துவமா காட்டும், உங்களுக்கான மரியாதையும் தானா உயரும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு டெக்னிக். உங்க சின்ன சின்ன தவறுகளை பார்த்து நீங்களே சிரிச்சுக்க பழகும்போது மத்தவங்க அதை பயன்படுத்தி உங்களை மட்டம் தட்ட முடியாது. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாட்டையும் ஒருவித முதிர்ச்சியையும் இது காட்டும். இது ஒரு உயர்நிலை தன்னம்பிக்கையோட அடையாளம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விதி, நிறைய பேசிட்டு கம்மியா சாதிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை சீக்கிரமே போயிடும். ஆனா அமைதியா இருந்து தன் செயல்கள் மூலமா தன்னை நிரூபிக்கிறவங்களோட மரியாதை எப்பவும் நிலைச்சு நிற்கும். சோ உங்க வேலை பேசட்டும், நீங்க இல்ல. சரி, நாம பார்த்த இந்த 12 விதிகளோட சாராம்சத்தை இப்போ நாம தொகுத்து பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் விதிகள் மட்டும் இல்ல, இது மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிமுறை. சுருக்கமா சொல்லணும்னா மரியாதையை சம்பாதிக்க இந்த 3 தூண்களை நினைவில் வச்சுக்கோங்க. முதல்ல அசைக்க முடியாத ஒரு உள்சக்தியை உருவாக்குங்க. 2வது உங்க கம்யூனிகேஷன் திறனை மாஸ்டர் பண்ணுங்க. கடைசியா உங்க வார்த்தைகளை விட உங்க செயல்கள் சத்தமா பேசட்டும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். நான் சொன்ன இந்த விதிகள்ல எதை இன்னிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போறீங்க? அது ஒரு சின்ன மாற்றமா கூட இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு தகுதியான மரியாதையை நோக்கிய பயணத்தோட முதல் படி. உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.